வணக்கம். இந்த நிகழ்வானது பெயரும் நமது உயர்வும். இந்த பெயரும் நமது உயர்வும் என்பது பற்றி நான் கடந்த 35 வருடங்களாக இதை பற்றி ஆராய்ச்சி செய்து வருகிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை அடையாளம் காட்டக்கூடிய எண்களும் பெயர்களும் தான் நம் வாழ்க்கையை முன்னேற்றும். காரணம் என்னவென்று உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது எண்கள் இல்லாமலோ நம்மளுடைய பெயர் இல்லாமலோ நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. உங்களை நீங்கள் யார் என்று மற்றவர்களிடம் அறிமுகப்படுத்திக் கொள்கிறீர்களோ அந்த பெயர் தான் இன்றும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வாழ்நாள் முழுக்க சொல்லி அழைக்கக்கூடிய அந்த பெயர் தான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்பது இந்த நிகழ்ச்சியின் ஆய்வு செய்த ஒரு பெரிய கூற்று. இந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு சில பெயர்களை இல்ல ஒரு சில எழுத்துக்களை இவையெல்லாம் ஆகாது, இவையெல்லாம் இருந்தால் உங்களை நீங்கள் உங்களுடைய பெயர்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அப்படி நான் சொல்லுகின்ற பெயர்களோ அல்லது எழுத்துக்களோ உங்களுடைய பெயர்களில் இருக்கும் பட்சத்தில் இந்த நிகழ்வானது, இந்த நிகழ்ச்சியானது யாரையும் தனிப்பட்ட முறையில் புண்படுத்துவது என்னுடைய நோக்கமல்ல. இது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல விதத்தில் பயன்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கில் இந்த நிகழ்ச்சியை நான் செய்கிறேன். முதலில் எண்களும் எழுத்துக்களும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கைகள் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு கால்குலேட்டர்ல ஆகட்டும், கம்ப்யூட்டர்ல ஆகட்டும், ஒன்று ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 8 8 என்று காமிக்கும். 1 முதல் 8 எண்கள் தான் மிகவும் பலமும் பயனும் தரக்கூடிய எண்கள். எப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எந்த எண்ணோடு 9ஐ கூட்டினாலும் அந்த 1 மட்டும்தான் வரும். 2ஓடு 9ஐ கூட்டினால் 9 2 11 2 தான் வரும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. முதலில் இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லப் போகிறேன். முதலில் என்னுடைய அலைபேசி எண்ணை நீங்கள் எல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய அலைபேசி எண் 9976037000. மீண்டும் சொல்கிறேன், நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த எண்கணித ஜோதிடத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் காலை 10 மணி முதல் 12 மணி வரை உங்களுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும். மறுபடியும் மீண்டும் சொல்றேன், என்னுடைய எண்கள் 9976037000. இந்த எண்ணில் என்னை தொடர்பு கொண்டால் காலை 10 மணி முதல் 12 மணி உங்களுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும். இந்த நிகழ்வை, இந்த வீடியோவை யார் பார்க்கிறீர்களோ பார்த்துவிட்டு முதலில் என்னிடம் ஆலோசனை பெற்று என்னை சந்தித்து பெயர் மாற்றம் ஆன்லைன்லேயோ இல்லை நேரடியாக சந்தித்து பெயர் மாற்றம் செய்யும் பட்சத்தில் முதல் வருகின்ற 10 நபர்களுக்கு அவர்களுக்குரிய அதிர்ஷ்ட கற்கள் இலவசமாக வழங்க இருக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் கூறுகிறேன். குறிப்பாக பெயர்களும் எண்களும் வேலை செய்யும் அப்படின்றதுக்கு சில உதாரணங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 1 முதல் 9 வரை உள்ள எண்கள் என்ன மாதிரி எண்கள் வேலை செய்யும், எண்கள் என்னென்ன அடிப்படையில் வேலை செய்யும், ஒரு எண்ணுக்கு என்ன நிறம், என்ன குணம், என்ன அதனுடைய வாழ்க்கை பாதையை கொண்டு செல்லும், இப்படி போன்ற பலவற்றை நாம் தொடர்ந்து வருகின்ற வீடியோக்களில் நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்றேன். முதலில் உங்களுடைய பெயர்களில் ARA என்ற எழுத்து வரக்கூடாது. எங்கு ARA என்ற எழுத்து வருகிறதோ அது அரா என்று அர்த்தம். அரா என்றால் அரவு என்று அர்த்தம். அரவு என்றால் பாம்பு என்று அர்த்தம். அப்ப உங்களுடைய பெயர்களிலேயே நாகதோஷம் இருக்கிறதை நீங்கள் உணர வேண்டும். சப்போஸ் உங்க பேர்ல ARA இருந்து நீங்க உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுடைய பெயரில் ARA இருந்தால் உங்களுடைய ஜாதகத்திலும் நாகதோஷம் அல்லது காலசர்ப தோஷம் இருக்கும். இதை நான் நிறைய பேருக்கு
உணர்த்தி இருக்கிறேன், நிரூபித்து இருக்கிறேன். அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். அதே போல ஒருவருடைய பெயரில் ஏஎல்ஏ என்ற எழுத்துக்கள் வரக்கூடாது. ஏஎல்ஏ என்ற எழுத்து என்ன? கமலா, மாலா, விமலா இப்படி வரக்கூடாது. அப்போ ஏஎல்ஏ எழுத்து ஆண்களுடைய பெயர்களில் வரும் பட்சத்தில் பெண்களால் துன்பமும், பெண்களுடைய பெயர்களில் வரும் பட்சத்தில் ஆண்களால் துன்பமும் ஏற்படும் என்பது என்னுடைய கூற்று. அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். அப்படி ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருந்தால் மட்டும் என்னை நீங்கள் சந்தித்தால் போதுமானது. மிகவும் குறைந்த கட்டணத்தில் உங்களுக்காக நான் பெயர் மாற்றம் செய்ய காத்திருக்கிறேன். அப்ப இது சேவையா இல்லையா? சேவையெல்லாம் கிடையாது. இதுவும் ஒரு விதத்தில் பிசினஸ் மாதிரி தான். எனக்கும் குடும்பம் இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. உங்களைப் போலவே நானும் வாழ வேண்டும் என்ற கருத்துக்கள் என்னுடைய மனதில் இருந்தாலும் உங்களை உயர்த்தி அதில் நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதே போல யாருடைய பெயரிலும் இந்த தீ என்ற எழுத்து வரக்கூடாது. உச்சரிப்பு, ப்ரொனன்சியேஷன் என்று சொல்லுவார்கள், பொனிட்டிக்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த பொனாலஜி, பொனிட்டிக்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது உச்சரிப்பு முறை ஒரு மனிதனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகிறது. அதே சமயத்தில் அதே உச்சரிப்பு முறை ஒரு மனிதனை அதல பாதாளத்திற்கும் கொண்டு போகிறது. இப்படி பல விஷயங்கள் அடங்கிய இந்த எண்கணித ஜோதிடத்தை நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 வீடியோ பகுதி போல நான் உங்களுக்கு போட காத்திருக்கிறேன். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொருத்தருடைய விஷயங்களை, ஒவ்வொருடைய பெயர்களை, ஒவ்வொருடைய எண்களை நான் தொடர்ந்து கூறப்போகிறேன். இதை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும். இப்போ உங்க பெயர் பாத்தீங்கன்னா குமார் இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. குமார் என்பது வெறும் குமார் என்ற பெயர் 15ஆம் நம்பரில் வரும். அப்ப 15 கூட்டினா 1, 5, 6. அப்ப 6 வரக்குள்ள அவர் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வருகிறார். அப்ப இந்த சுக்கிர ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன? ஆடம்பர சம்பந்தமான தொழில், சினிமா, நகைக்கடை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், இந்த மாதிரி இது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள். அப்படியே அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9ஆம் எண்காரர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். இந்த 9ஆம் எண்ணுடையவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா வீர தீர செயல்கள், இராணுவத்தில் பணிபுரிதல், விமானத்தில் பணிபுரிதல், விமானப்படையில் பணிபுரிதல், காலாட்படையில் பணிபுரிதல், இப்படி வீரம், போலீஸ் துறை, காவல்துறை, இந்த மாதிரி நிறைய அவர்களுடைய ஜாதக பொறுத்தருக்கும் பெயர்களுக்கும் நியூமராலஜி எண்களுக்கு தகுந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை அமையும் என்பதில் எந்த ஐயப்பாடும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. நிறைய 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 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இதுல நாம நிறைய விஷயங்களை பேச போறோம். நான் சொல்லிட்டேன் ஒரு பேர்ல இந்த மாதிரி. சரி, சில உதாரணங்களை நான் உங்களுக்கு அதுக்காக, ஒரு 4ஆம் எண்காரர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் என்பது ராகு பகவானை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கிறது. ஆனால் இந்த ராகு பகவானை குறிக்கக்கூடிய எண்கள், இந்த 4ஆம் எண்கள், அதாவது 4, 13, 22, 31ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அனைவரும் உலக சார்ந்த விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள். அதாவது என்னன்னா, பல விஷயங்களை அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் பல இடங்களுக்கு போய் பல அனுபவங்களை பெற்ற ஒரு அனுபவசாலியாக இருப்பார்கள். அவர்களுக்கு 4 பேருக்கு கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மீண்டும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. பண்ணிட்டு என்னை இந்த ஒரு வாரம் 10 நாட்களுக்குள் என்னை முதலில் சந்திக்க வருகின்ற 10 நபர்களுக்கு அவர்களுக்குரிய அதிர்ஷ்டங்கள் இலவசமாக வழங்கப்படும். மீண்டும் என்னுடைய அலைபேசி எண்களை உங்களுக்கு சொல்கிறேன். இதன் மூலம் நீங்கள் என்னிடம் இலவச ஆலோசனைகள் பெறலாம். அதாவது இன்று முதல் சனிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை உங்களுக்கு இலவச ஆலோசனைகள் வழங்கப்படும். என்னுடைய அலைபேசி எண் 9976037000. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். பெயரும் நமது உயரும் தொடர்ந்து உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.